பெஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்த இந்தியா. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்களை அழித்து அதிரடி. ஏவுகணைகள் மூலம் பயங்கரவாத முகாம்களில் நடத்தப்பட்ட தாக்குதலின் காட்சிகள் வெளியீடு. விமானங்கள் மூலம் 25 நிமிடங்கள் தாக்குதல் நடத்திய காட்சிகளை வெளியிட்டது மத்திய அரசு. ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேர் பலி. பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதலில் உயிரிழப்பு என தகவல். பாகிஸ்தானில் 9 முகாம்கள் அழிக்கப்பட்டு 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர், மக்கள் பாதிக்கப்படவில்லை. மத்திய அரசு விளக்கம். பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக இருந்து வரும் பாகிஸ்தான் சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளை மதிப்பதில்லை. மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றச்சாட்டு. கட்டுப்பாட்டு எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு. பயங்கரவாதிகள் பயிற்சி பெற்று வந்த இடம் எனவும் இந்திய ராணுவத்தின் தரப்பில் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த ஷெபாஸ் ஷெரீப். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. இந்தியாவுடனான பதற்றங்களை தணிக்க தயாராக உள்ளோம். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பேச்சு. சீன தூதர் ஜியாங் சைடோங்குடன் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தர் சந்திப்பு. பாகிஸ்தானின் இறையாண்மையை இந்தியா எந்தவித தூண்டுதலும் இன்றி மீறியதாக குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் உள்ள லாகூர், பஞ்சாப் மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம். முக்கிய விமான நிலையங்கள் 48 மணி நேரம் மூடப்படுவதாக அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி. ஆபரேஷன் சிந்தூர் முன்னெச்சரிக்கை தொடர்பாக விளக்கம் என தகவல். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அமைச்சர்களுக்கு பிரதமர் விளக்கியதாக தகவல். டெல்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். போர் பதற்ற சூழல்களுக்கு இடையே மத்திய அரசு அழைப்பு. விடுப்பில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் பணிக்கு திரும்ப வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. எல்லை மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்கள், டிஜிபிகளுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. ஜம்மு, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் முக்கிய நடவடிக்கை என தகவல். நார்வே, குரேஷியா, நெதர்லாந்து நாடுகளுக்கான பிரதமர் மோடியின் பயணங்கள் ரத்து என தகவல். பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதல் எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. சில நாட்களுக்கு குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கேற்பார்கள் என தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடமாநில விமான நிலையங்கள் மூடல். தர்மசாலா, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. முன்னெச்சரிக்கையாக மே 10ஆம் தேதி வரை 9 விமான நிலையங்களில் சேவைகள் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. ஜம்மு, ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிறுத்தமென ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனங்கள் அறிவிப்பு. பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. ஜம்மு, சம்பா, கத்துவா, பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் கொடுத்த தக்க பதிலடி. பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி கிடைத்துவிட்டதாக காஷ்மீர் மக்கள் கொண்டாட்டம். இந்திய ராணுவத்தினரால் பெருமை கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. மல்லிகார்ஜுன கார்கே, அசதுதீன் ஓவைசி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு. ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு உண்மையான அஞ்சலி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் பேட்டி. மசூதிகள் மீது ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பீதியில் அஞ்சி ஓடினோம். பாகிஸ்தானில் இந்திய தாக்குதல் நடத்திய முரித்கே மக்கள் பேட்டி. இந்திய பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் விரைவில் தணியும் என நம்பிக்கை. பாகிஸ்தான் மீதான இந்திய தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் நடவடிக்கை வருத்தமளிப்பதாக சீனா அறிவிப்பு. இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்க ஜப்பான் வலியுறுத்தல். இந்திய ராணுவத்துடன் தேசத்திற்காக தமிழ்நாடு என்றும் துணை நிற்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆபரேஷன் சிந்தூர் துல்லியமாக செயல்படுத்தியதற்காக இந்திய ஆயுதப் படைகளுக்கு பாராட்டு என்று இபிஎஸ் கருத்து. இந்திய ராணுவத்தினருக்கு ராயல் சல்யூட் என தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒட்டுமொத்த தேசமும் பிரதமர் மோடியுடன் நிற்பதாக நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு. மெரினாவில் உள்ள தலைவர்களின் நினைவிடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடே மகிழ்ச்சியாக உள்ளது. திமுக அரசின் 4 ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மகளிர் விடியல் பேருந்தில் பயணம் செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்தார். அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 214 புதிய பேருந்துகள் சேவை. மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர்.
ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவம். சந்தேகத்திற்கிடமான இடங்களில் சிறப்பு குழுவினர் சோதனை. கரூர் அருகே குளித்தலையில் கோயில் திருவிழாவில் 17 வயது சிறுவன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். சிசிடிவி காட்சிகளில் வெளியான நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநரிடம் தொடரும் விசாரணை. கள்ளக்குறிச்சிக்கு போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்ததாக தகவல். உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயில் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் சித்திரை பெருவிழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தூத்துக்குடி NLC ஒப்பந்த ஊழியர்கள் 21வது நாளாக போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டம். வத்தலகுண்டு அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. சிவஞானபுரம் பகுதியில் வீடுகள், வாழை மரங்கள் சேதம். இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் பெருமிதமானது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். சத்தீஸ்கரின் பிஜாப்பூரில் நக்சல்கள் 15 பேர் என்கவுண்டர். சங்கல்ப மிஷனின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு படை நடவடிக்கை. ஏமனின் தலைநகரில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். விமான நிலையம் முற்றிலும் தகர்ப்பு. பதற்றமான சூழல். IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா சென்னை அணிகள் இன்றிரவு மோதல். பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க கொல்கத்தா அணி வீரர்கள் முனைப்பு. விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தின் ஸ்பெஷல் வீடியோ. நடிகர் சந்தீப் கிஷனின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட்டது படக்குழு.